தமிழ் வணக்கம். இம்மாபெரும் சட்டமன்ற பேரவையில் உறுப்பினராக பங்கேற்றுள்ளேன். என்னை தாங்கி நிற்கும் இப்பேரவையை என் இமைகளால் தொட்டு வணங்குகிறேன். நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடையோடு கூடிய எங்கள் மனுநீதி சோழன் ஆகிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை போன்ற எளியோரையும் இளைஞர்களையும் வாழ வைத்த என்னாலும் முதல்வர், எப்பொழுதுமே முதல்வர் எங்கள் தளபதி அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுக்கு உறுதுணையாகவும் ஆலோசகராகவும் இருக்கக்கூடிய எங்கள் பாசமிகு பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தேர்தல் சமயத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழகம் சார்பணி மகளிரணி உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தினையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மேலும் இம்மாமன்றத்தில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை வாழ வைத்த கிருஷ்ணராயபுரம் மற்றும் வஞ்சி மாநகர கரூர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்து விடாதா? ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்து விடாதா? எங்களை எல்லாம் காப்பாற்ற யாராவது வரமாட்டார்களா என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்த தருணம் அது. எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்த களம் கண்ட சிங்கமாய் பல போராட்டங்களை கடந்து வந்து கம்பீரமாய் காட்சியளிக்கும் எங்களது முதல்வர் பல்வேறு இன்னல்களையும் போராட்டங்களையும் கடந்து இன்று தமிழக வெற்றி கழகத்தினர் அனைவருமே வெற்றி என்னும் வாகை மலரை சூட காரணமாய் அமைந்தது எங்களது பாசமிகு முதல்வர். இந்த வாய்ப்பினை தமிழக மக்கள் ஒருபோதும் கை நழுவவே விடமாட்டார்கள். On that day, May 4th, election result day, எங்களை பார்த்து மாற்றுக் கட்சியினர் எள்ளி நகையாடினர். ஜெயிக்க மாட்டீங்க, ஆனா ஓட்ட பிரிப்பீங்க என்று கூறி எங்களுக்கு உட்கார கூட இடம் தரவில்லை. சரியாக 11:30 மணி அளவில் அனைவரும் மூக்கின் மீது விரல் வைத்த தருணம் அது. என்னடா நடக்குதுங்க, ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துமே இப்படி சரிச்சிட்டாங்களே என்று தானாக எழுந்து எங்களுக்கு இடம் கொடுத்த நேரம் அது. மறக்க முடியுமா? நாளை யாருமே மறக்க முடியுமா? ஒரு விரல் புரட்சியை மக்கள் காண்பித்த தருணம் அது. ஒரு நிமிஷம் எங்களை தேர்தல் சமயத்தில் ஒரு கூட்டம் சொன்னாங்க, அணில் கூட்டம் என்று. அணில் கூட்டமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. நாங்க கரண்ட் ஒயரை கட் பண்ற அணில்கள் கிடையாதுங்க. கரண்ட் இயரவே திருத்தி எழுதின மாபெரும் வெற்றி கூட்டம். எங்களை அணில் கூட்டம்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எந்த மரபந்துக்குள்ள இருக்காங்கன்னே தெரியல. சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவாங்க, ஓம் சக்தி பராசக்தி எல்லோரையும் காப்பாத்துங்க சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை தற்குறி கூட்டம் என்று சொன்னவர்களிடம் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை திருத்தி எழுத வந்த மாபெரும் வெற்றி கூட்டம். நாங்கள் ஒரு தவறை சுட்டிக்காட்டினால் உடனே ஆதாரம் இருக்கிறதா என்று எதிர்க்கட்சியினர் எங்களை கேட்கின்றனர். ஆதாரத்தை மட்டும் நாங்க கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்வரிசையில் கூட அமர முடியாது. மக்கள் உங்களை வேண்டான்னு சொல்லிதானே எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த குமுறல்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போட்டியா இனிமே ரெண்டு பேருக்கு தான். ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிவிக்கே தான். ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த பக்கம் யாருமே அமர்ந்திருக்க மாட்டீங்க. 234 இனிமே நாங்க தான். ஒரு விஷயம், எல்லாரும் ஆலிஸ்வெல் சொல்லிக்கோங்க. ஆலிஸ்வெல் எல்லாருமே ஆலிஸ்வெல் சொல்லுங்க. நல்ல வேலை நீங்க மட்டும் சர்க்கார் பட போஸ்டரை கிழிக்காம இருந்திருந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். நீங்க சர்க்கார் போஸ்டரை கிழிச்சதுனாலதான் எங்க முதல்வர் வந்தாரு, தமிழ்நாட்டுக்கே நல்லதை செய்ய வந்தாரு. சோ ஆலிஸ்வெல் சொல்லிக்கோங்க, எல்லாமே நன்மைக்கு தான். 6 மாசத்துல
நீங்க தொடர்ந்து பேசுங்க. தொடர்ந்து 6 மாசத்துல எங்களை அசைச்சு பார்த்தரலாம் என்று நினைக்கும் அனைவருக்குமே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 6 மாதங்கள் மட்டுமல்ல, இனி 60 வருடங்கள் ஆனாலும் சரி, எங்க கிட்ட இருந்து ஒரு செங்கற்கல்ல கூட உங்களால எடுக்க முடியாது. ரீல்ஸ் போடுறோம்னு சொன்னீங்க. நீங்களும் ரீல்ஸ் போட வேண்டியதுதானே? ஏன்? நாங்க நல்லது செய்யணும் ரீல்ஸ் போட்டோம், தப்பு பண்ணவே கூடாதுன்னு நாங்க ரீல்ஸ் போடுறோம். ஆனா நீங்க ரியலாவே ரீல்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டே இருக்கீங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி அண்ணா அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, டென்ஷன் இல்லாம எப்படி இருக்கீங்க அப்படின்னு. மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும், அதனால எங்களுக்கு டென்ஷனே இல்லை. சோ கூல். நாங்கள் வெற்றி பெற்றதை எதிர்க்கட்சியினரால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. என்னடா இது, எல்லோரும் சின்ன பசங்களா இருக்காங்களே அப்படின்னு. மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்களே,